தனியாக அவள் போகலை. ஸோ ஒரு துணையை நம்பி, ஒரு நண்பனோ இல்லை என்ன மாதிரி துணைன்னு தெரியலை. ஸோ ஒரு துணையை நம்பி தான் போயிருக்காங்க. அப்படி போகும்போது இந்த மாதிரியான சிந்தனைகள் அந்த பொண்ணுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆபத்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஆபத்தை அவள் உணர்ந்திருக்க மாட்டாள். அரெஸ்ட் பண்ணதாகட்டும் எல்லாமே ஓகே. அந்த ஒரு பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இருந்துச்சு. அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் யார் செஞ்ச தவறோ, இது என்ன விதியோ என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆயிருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஐடென்டிட்டி ரிவீல் ஆகும்போது நாளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கு வந்து அரசாங்கமோ காவல்துறையோ துணையா இருக்கும் அப்படின்றது ஒரு அவநம்பிக்கை உண்டாகுது. இனி இருக்கிற காலகட்டத்தில் வந்து காவல்துறை மேல இருக்கிற நம்பிக்கை வந்து இது கொஞ்சம் குறைச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குது. ஒரு குற்றம் செய்யலை, 2 குற்றம் செய்யலை, 20க்கு மேலே அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கும்போது அவ்வளோ சுதந்திரமாக இருக்க போய் தான் அவருக்கு அவ்வளோ தைரியம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி குற்றம் செய்ய இந்த மாதிரி இடத்துல. ஒரு நார்மல் மனிதன் செய்யலை, பிளான்டு இல்லைனா கூட ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள இருக்கிறவரோ திடீர்னு செஞ்ச விஷயம் கிடையாது. இவன் ஆல்ரெடி கிரிமினல். ஸோ இந்த மாதிரி கிரிமினலை உலாவிட்டதே மிகப்பெரிய தவறு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஷக்கீலா ஹுசைன் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் சீண்டல் ரீதியாக வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே வந்து வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் சில மக்கள் சொல்கிறது வந்து எந்த டைமில் வந்து அந்த பொண்ணு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தா, இது வந்து அந்த குற்றத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி தான் அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு மக்கள் சைடில் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி? பெண்களுக்கு எல்லா நேரத்துலையும் எந்த இடத்துக்கும் போகக்கூடிய சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டது தான், உண்மைதான். பட் இந்த விஷயத்தில் சென்னை மாதிரி ஒரு மாநகரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குது, அங்கே கூட நடக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி தற்காப்புக்காக நம்ம வந்து பெப்பர் ஸ்ப்ரே எப்படி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை வந்துட்டு செல்ஃப் அவேர் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் வந்து போகிறதுக்கு முன்னாடி பெண்களாகிய நம்ம வந்துட்டு 1க்கு 2 தடவை அந்த இடம் நமக்கு உகந்ததாக இருக்கா, சேஃபாக இருக்கா, ஏதோ ஒரு சத்தம் போட்டால் 4 பேர் நம்ம தேடி வந்து காப்பாற்றுற மாதிரியான இட சூழல் இருக்கா அப்படின்றத ஆலோசனை பண்ணிவிட்டு சிந்திச்சு முடிவெடுத்து அந்த இடத்துல காலை வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து பிற்போக்கான ஒரு சிந்தனையாக இருக்கலாம். பட் நமக்கு அந்த அவேர் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஒரு சென்னை மாதிரி மாநகரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிலே நடக்கும்போது நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து செல்ஃப் அவேர் பண்ணிக்கணும். அந்த விஷயம் தான் எனக்கு இது உணர்த்துது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து சுதந்திரமாக வந்து நம்ம எங்கே வேணால் போகலான்ற சூழல் வந்து இன்னும் நமக்கு அமையலைன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த பெண் செஞ்சது வந்து தவறான செயல் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஆக்சுவலாக அந்த டைமில் அங்கே போனது தவறான செயல் கிடையாது. ஏன்னா அதுவும் சின்ன பொண்ணு தான், 2nd இயர் தான் படிக்கிறா. அந்தளவுக்கு அவளுக்கு புரிதல் இல்லை. அதை விட வந்து தனியாக அவள் போகலை. ஸோ ஒரு துணையை நம்பி, ஒரு நண்பனோ இல்லை என்ன மாதிரி துணைன்னு தெரியலை. ஸோ ஒரு துணையை நம்பி தான் போயிருக்காங்க. அப்படி போகும்போது இந்த மாதிரியான சிந்தனைகள் அந்த பொண்ணுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆபத்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஆபத்தை அவள் உணர்ந்திருக்க மாட்டாள். கண்டிப்பாக புரியுது. இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. ஸோ இந்த நடவடிக்கையில் உங்களுக்கு வந்து திருப்தி இருக்குங்களா? இல்லை, கரெக்டாக கொண்டு போனாங்க. அரெஸ்ட் பண்ணதாகட்டும் எல்லாமே ஓகே. அந்த ஒரு பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இருந்துச்சு. அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் யார் செஞ்ச தவறோ, இது என்ன விதியோ என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆயிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஐடென்டிட்டி ரிவீல் ஆகும்போது நாளைக்கு ஏதோ ஒரு பொண்ணு ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கு வந்து அரசாங்கமோ காவல்துறையோ துணையாக இருக்கும் அப்படின்றது ஒரு அவநம்பிக்கை உண்டாகுது. நாளைக்கு நம்மளும் ஒரு பேசும் பொருளாக மாறிடுவோமோ, இன்றைக்கி எப்படி டாக் ஆஃப் த தமிழ்நாடுவா இன்றைக்கி அந்த மேட்டர் இருக்குது. இது வந்து ரிவீலோட ஆகிடுச்சு, அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிடுச்சு. இது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஞானசேகர் அப்படின்ற ஒரு நபரால் விதிக்கப்பட்ட அநீதி மாதிரி இது யாரால் விதிக்கப்பட்ட அநீதின்னு சொல்ல முடியல. யார் இதுக்கு பொறுப்பு எடுத்துப்பா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி அந்த பொண்ணுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இனி இருக்கிற காலகட்டத்தில் வந்து காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இது கொஞ்சம் குறைச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்குது. இன்னொரு விஷயம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது பார்த்திங்கன்னா முதல் சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தாவில் நடந்ததாக இருக்கட்டும், டெல்லியில் நடந்த நிர்பயா சம்பவமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட பெரிய வன்கொடுமையாக தான் பார்க்கப்படுது. ஸோ வந்து பெண்களுக்கு இப்போ இங்கே இருக்க சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு தேவைப்படுது? அவங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, கொல்கத்தா, ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு, டாக்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது ஓகே.
என்னதான் பெண்களுக்கு நம்ம அரசாங்கம் வந்துட்டு தனி கம்பார்ட்மெண்ட்டு, பெண்களுக்கான தனி அறை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாலும், இப்போ ஆண்களோட கலந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இதுதான் இங்கே இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பஸ்ஸில் எவ்வளோ செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கும் ஒரு பொண்ணுக்கு, எவ்வளோ பாலியல் சீண்டல்கள் இருக்கும், அதை தவிர்த்துக்கவே முடியாது. ஒரு ஷேர் ஆட்டோலாம் நாங்கள் ஷேர் பண்ணி போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்க சிலுமிஷங்கள். அப்போ அதுக்கு என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு நாட்டையோ காவல்துறையோ இதை நம்ம குறை சொல்லவே முடியாது. தனி மனித ஒழுக்கம் தான் இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொருத்தனுமே வந்து தனி மனித ஒழுக்கம் தனக்குள்ளே வரணும். தன்னை ஒரு தங்கையாவோ அன்னையாக கூட பார்க்க வேண்டாம். அவங்களும் ஒரு பொருள். இது வந்து எப்படின்னா, ஒரு பெண்ணை ஒரு போதைப் பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போதைப் பொருள் மாதிரியும் தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையை தான் கொண்டு வருது. இடமோ நேரமோ இது இல்லை காரணம். தனி மனித ஒழுக்கம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா இடத்துலையுமே செக்ஷுவல் அபியூஸ் நடக்கும். ஈவன் வீட்டில் இருக்கும்போதே தன்னுடைய தாத்தாவாலையும் சித்தப்பாலையும் மாமாக்காலையாலையும் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தனி மனித ஒழுக்கம் இல்லை. இந்த தனி மனித ஒழுக்க சீர்கேடு எதனால் ஆகுதுன்னா, நம்ம சொசைட்டி வந்து அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சோம் நம்மளை சுற்றி அப்படின்ற ஒரு தோற்றத்தை தான் இங்கே க்ரியேட் பண்ணுது. ஞானசேகர் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இந்த சொசைட்டியில் இப்போ உலா வந்துரு, அதாவது அந்த கேஸுக்கு அப்புறம் அவர் பெருசாக கண்காணிக்கப்படலையோன்ற ஒரு கொஸ்டினும் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து எவ்வளோ ஆபத்தான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா, இந்த கேஸில் பர்டிகுலராக இந்த கேஸில் என்ன விஷயம்னா, ஞானசேகர்ன்றது ஒரு நார்மல் ஒரு கிடையாது. இவர் ஒரு கிரிமினல். ஒரு ஆல்ரெடி ஒரு குற்றம் சேர்ந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி. அவருக்கு முன்னாடியே ஒரு தண்டனையோடைய அந்த எச்சரிக்கையோ அதை அனுபவிச்சிருந்தா அவருக்கு இந்த செயலை செய்யறதுக்கான தைரியம் வந்திருக்காதோ. ஒரு குற்றம் செய்யலை, 2 குற்றம் செய்யலை, 20க்கு மேலே அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கும்போது அவ்வளோ சுதந்திரமாக இருக்க போய் தான் அவருக்கு அவ்வளோ தைரியம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி குற்றம் செய்ய, இந்த மாதிரி இடத்துல செய்யறதுக்கான தைரியம் கொடுத்து நம்ம அந்தளவுக்கு அசால்ட்டாக இருக்கோமோ, காவல்துறை அந்தளவுக்கு அசால்ட்டாக இருக்காங்களோ. ஞானசேகர் மாதிரி எத்தனை பேர் இங்கே உலா வந்துட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் மனிதன் செய்யலை. ஒரு பிளான்டு இல்லைனா கூட ஒரு சாதாரண வீட்டுக்குள்ளே இருக்கிறவரோ திடீர்னு செஞ்ச விஷயம் கிடையாது. இவன் ஆல்ரெடி கிரிமினல். ஸோ இந்த மாதிரி கிரிமினலை உலாவிட்டதே மிகப்பெரிய தவறு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்கள் சொல்கிறாங்க. சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணியும் பேசுகிறாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முரணான கருத்துக்களையும் சொல்கிறாங்க. அப்படின்றக்கப்போ இப்போது இருக்கிற கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக வெளியே போகிறாங்க. அது வந்து அவங்க தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கும்போது பப்ளிக்கும் சரி போலீஸும் சரி சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இன்னும் பாதுகாப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லா இடத்துக்கும் வந்து போலீஸ் போக முடியாது, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கப்போ இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்த்தும் வந்து சில பெண்கள் வந்து சில இடங்களுக்கு போகிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இன்னும் தவிர்க்க முடியாமல் தானே இருக்குது. அதை ஆமாம், இந்த இடத்துல நம்ம ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், பெண்களாகிய நம்ம வந்துட்டு ரொம்ப அவேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பர்டிகுலராக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தனியாக போகலை, தன்னுடைய நண்பரோட தான், ஆண் நண்பரோட தான் போயிருக்கா. அந்த இரவில் அந்த இடத்துல இருந்ததுக்கு அந்த ஆண் நண்பர் தான் அவருக்கு துணையாக நின்றுருக்கா. ஸோ அவளை நம்பி போன இடத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் கிட்டத்தட்ட அதை அடித்து துரத்தி விட்டாங்களோ இல்லை ஏதாவது வயலன்ஸில் அட்டாக் பண்ணாரோ தெரியாது. அந்த பையன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அவன் 4th இயர் படிக்கிற பையன், இந்த பொண்ணு 2nd இயர். ஒரு 4th இயர் படிக்கிற பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், எவ்வளோ பேர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில். ஒரு செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்கலாம், ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கலாம், இல்லை அவனை ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை பாதுகாத்திருக்கலாம். பட் எந்த நடவடிக்கையும் செய்யலைன்றது தான் இங்கே ரொம்ப மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ பெண்கள் வந்து தன்னைத்தானே தான் இப்போ பாதுகாத்துக்குமே தவிர தன்னை கொண்டு போகிற துணையை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, நம்ம கூட யார் இருக்காங்கன்றதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். இந்த விஷயத்தில் என்ன, இப்போ இருக்க பசங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்கிறத விட சுயநலம் அதிகமாக இருக்குது. நம்ம தப்பிச்சா போதுண்டா, அவள் மாட்டிக்கிட்டா, அவளுக்கு என்ன வேணால் நடக்கட்டும். அன்றைக்கி அறுத்து போட்டு போயிருந்தா, பாலியல் சீண்டலோடு முடிஞ்சிருச்சு, ஒரு உயிரே போயிருந்தா அந்த பையன் என்ன செஞ்சிருப்பா, விஷயத்தை வெளியவே சொல்லியிருக்க மாட்டான். அப்போ சுயநலம் நிறைந்த உலகமாக தான் இது இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம்னா, உன்னை நம்பி வந்த பொண்ணு, இந்த நம்பி வந்த பொண்ணுன்னு கிடையாது, உன்னை பாதுகாப்பாக ஒரு பொண்ணு நினச்சானா அவளுக்கு உற்ற துணையாக இருக்கணும். இறுதி வரைக்கும் நீ கடைசியாக வரைக்கும் அவளுக்கு வந்து நிற்கணும். எனக்கு இந்த விஷயத்தில் நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் அதுதான். அந்த பையனுடைய பேரோ அந்த பையன் செஞ்ச அந்த விஷயத்தை பற்றி வரவே இல்லை. இதுதான் இந்த விஷயத்தில் பொண்ணுங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணுற நம்மளுடைய பார்ட்னர் எப்படி இருக்கணும், நமக்கு கடைசி வரைக்கும் எவ்வளோ அளவு அவங்க நிற்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு நம்பி மட்டும்தான் நம்ம கால் எடுத்து வெளியவே வைக்கணும். அது மட்டும் தான் இந்த விஷயத்தில் எனக்கு ஃபீல் ஆகுறது. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வைரல் ஆகிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில், அதாவது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இடத்துல இப்படி நடக்குது அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும், ஸோ இது வந்து பெரிய சம்பவமாக ஆகாமல் பட்டுன்னு தடுக்கப்பட்டுருச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிர்பயா வழக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை தான் அவங்க கண்டெடுக்கவே பட்டாங்க. கொல்கத்தாவில் இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரூட்டலாக நடந்த ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது அரசாங்கம் இந்த விஷயத்தில் வந்து சரியான நடவடிக்கை எடுத்திருக்கா?
ஸோ அதை எஃப்ஐஆர் வெளியிட்டதாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய தவறுகள் நடந்துச்சு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தை அடுத்தடுத்த கட்டம் எடுத்த நடவடிக்கையும் காவல்துறைக்கு பாராட்ட தான் தெரிவிக்கணும். இந்த எஃப்ஐஆர் லீக்கான ஒரு விஷயத்தை தவிர்த்து நம்ம பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்த கண்டனமும் சரி கரெக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு விஷயம் பேசும் பொருளாக இருந்துச்சு, பேசணும். இப்போ அடுத்த மேட்டருக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தது யாராவது கற்பழிக்கப்படுவாங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம பேசுவோம் அப்படின்னு இல்லாமல் 1997 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜஸ்தானில் இதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு ரேப் செக்ஷுவல் அப்யூஸ் நடந்தது. அவங்க எப்படின்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு குழந்தை திருமணத்தை தடுக்க போன இடத்துல அந்த கிராமத்தாரர்களாலே அவங்க வந்து செக்ஷுவல் அப்யூஸ்க்கு ஆனாங்க. ஸோ அந்த விஷயத்தை அவங்களே அவங்களுக்கு நீதி வாங்கியிருக்காங்க. பன்வாரி தேவி அப்படின்றவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 1997 ராஜஸ்தானில் நடந்த இன்சிடெண்ட்டு. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. ஒரு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, ஒரு லீகலே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்ஸ்டோனாக இது மாறிச்சு. விஷாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணாங்க. இந்த விஷாகா கமிட்டி மூலமாக என்ன நடந்துச்சுன்னா, வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஸ்டேட்டில் இல்லை நம்ம இந்தியனில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் விஷாகா கமிட்டி மூலமாக ஒரு பாதுகாப்பு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு அமைச்சாங்க. அதே மாதிரி இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவையும் பேசணும், முடிஞ்சிருச்சு, போயிருச்சு, கடந்துருச்சு அப்படின்னு இல்லாமல் இதுக்கு ஒரு ரிசல்யூஷன் மாதிரி நம்ம என்ன எடுக்கணும்னா, ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதும். இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே எல்லாருமே அலர்ட்டாக இருப்பாங்க. சிசிடிவி கேமரா ஓடாத சிசிடிவி கேமரா ஓடும், எல்லா ப்ரொடெக்டிவ்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டிக்குலாம் யாராலையும் உள்ளே நுழையவே முடியாது. ஃபஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் அது எவ்வளோ நாளைக்கு, கொஞ்சம் நாள் ஆன உடனே நீர்த்து போயிடும். ஸோ அதை நீர்க்காமல் அது த்ரூ அவுட் த இயர், த்ரூ அவுட் த எண்டு அதை கொண்டு போகணும். அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும். எப்படி நிர்பயா ஃபண்டு வந்துமே அவங்க சரியாக அதை யூஸ் பண்ணாததுனால தான் அந்த கேமராக்கள் ஓடாமல் இருந்தது. நிர்பயா ஃபண்டை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேமராக்கள்லாம் ஓடி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஃபண்டும் சரி, கொடுக்குற கமிட்டியும் சரி, அது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேலிடம் இருக்கணும். ஸோ இந்த விஷயம் பேசணும், முடிஞ்சிருச்சுன்னு இல்லாமல் ஒரு கமிட்டி கிரியேட் ஆகி இனி இருக்கக்கூடிய இப்போ பெண்களுக்கு படிக்கக்கூடிய பெண்களுக்கு அது பாதுகாப்பாக அமைஞ்சால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பெண் பார்த்திங்கன்னா பிரேவாக அதுக்கான கேஸ் கொடுத்து அவங்களுக்கான நியாயம் கிடச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு எதிராக நடக்கிற அந்த அநீதியை எப்படி அணுகணும்? ஸோ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? நீங்கள் அதாவது பெண்ணுக்கான அநீதி குறையணும், இந்த மாதிரி அப்யூஸ் இன்னொரு வாட்டி கேள்விப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே பெண்களாகிய நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோன்னா, நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கட்டம் என்னென்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகளோ இல்லை சின்ன லெவலில் இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் இருந்தாலும் உடனே தண்டனைக்குரியவங்களாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க தான் தண்டனைகள் அதிகரிக்க தான் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். இல்லை அவள் வெளியே சொல்ல மாட்டா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு தைரியத்தை நம்ம கொடுத்தோன்னா இந்த தப்பு திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி இந்த பொண்ணு தைரியமாக இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, அதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு அப்யூஸாக இருந்தால் கூட, அசால்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும், ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் சட்டம் தன் கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அரசியல் ஜாம்பாவனா இரு, உனக்கு எப்படி வேணால் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கலாம், நீ யாரோட சப்போர்ட்டில் வேணால் இரு, ஆனால் நீ தப்பு செஞ்சால் உனக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் ரொம்ப உறுதியாக நம்ம அரசாங்கம் நிவர்த்தி பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெண்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு எந்த தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆனால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நடக்கிறத தடுக்க முடியாது, ஓரளவுக்கு குறைக்கவாது முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கூட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.